ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷித் ஒஃபிஷியல் லேப். இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போறோம்னா எப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம ரேடார் வீடியோ போட்டிருப்போம். இப்போ ரேடாரில் உங்களுக்கு எப்படி காமிக்கும்னா உங்களுக்கு சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட் காமிக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரோபோட் செஞ்சோம். அந்த ரோபோட்டில் கூட நம்ம இதை அட்டாச் பண்ணோம்னா அது ரோபோட்டுக்கு எதிர்க்க ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதுவுமே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டேபிள் மெஷர் பண்ணணும், வால் மெஷர் பண்ணோம்னா ஒரு சைடு அந்த டிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ் வச்சுட்டு இன்னொரு சைடு ஒரு அப்டக்கிள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, அதுவும் எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடியோ எடுத்துக்கோங்க. இப்போ அல்ட்ராசானிக் சென்சார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் என்ன பண்ண போனால் அல்ட்ராசானிக் சென்சாரோட கிரவுண்ட் போயிட்டு ஆர்னோட கிரவுண்டில் சொல்லுங்க. அதோட அல்ட்ராசானிக் சென்சாரோட +5 வோல்ட் எடுத்துட்டு போயிட்டு ஆர்னோட +5 வோல்ட் இருக்காங்க. ஆடியோவிலே லேபிள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஆர்னோவில் 3 கிரவுண்ட் இருக்கும். அந்த 3ல எந்த கிரவுண்டில் வேணால் நீங்கள் தரலாம். +5 வோல்ட் ஒன்று தான் இருக்கும், அந்த ஒரு தருவாங்க. ஓகே, இப்போ அல்ட்ராசானிக் சென்சாரோட கிரவுண்ட் எடுத்து போயிட்டு ஆர்னோட கிரவுண்ட் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அல்ட்ராசானிக் சென்சாரோட ஸ்லிக் பின் எடுத்து போயிட்டு ஆர்னோட 8 பின் தரும். இப்போ அல்ட்ராசானிக் சென்சாரோட எக்கோ பின் எடுத்து போயிட்டு ஆர்னோட 7 பின் தராங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. சர்க்யூட் டயக்ராம்லாம் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோடிங் பண்ணலாம். ஆர்னோ ஆப் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் இருக்கும். இப்போ இதில் போர்ட் COM15 எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு, போர்டை செலக்ட் பண்ணியாச்சு. அதனால் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே COM15 எனக்கு இருந்ததுனால இங்கே நீங்கள் COM15 மாற்றணும். இந்த போர்ட்டில் மை போர்ட்டுன்னு இருக்குது, 9th லைனில் மாற்றணும். நான் மாற்றிட்டேன். இப்போ அதை எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று வரும். எல்லோரும் 15 கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நீங்கள் போகும். ஆனால் இந்த கோட் அப்லோட் ஆகிடுச்சு. இந்த கோட் அப்லோட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சென்டிமீட்டர் சொல்லுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ இந்த அல்ட்ராசானிக் சென்சார் கேமரா காமிக்குது. ஃபோன் வைக்கிறேன், உங்களுக்கு அந்த பேப்பர் இவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு காமிக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்களோட டேபிள் நிறையா ஃபர்னிச்சர் போட்டு கேமரா எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அங்கே அப்டெக்ட் இல்லை, கேமரா தான் அப்டெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சைடு நம்ம 29 சென்டிமீட்டர் இருக்கும். இன்னொரு சைடில் இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோன் வச்சிங்கன்னா ஃபோனில் எந்த அப்டெக்டில் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சைடில் இருக்க நம்ம லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே இருக்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.